அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த பழம்பெரும் நடிகரான ராஜேஷ் சென்னையில் தற்போது காலமாகி இருக்கிறார். அந்த 7 நாட்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து ராஜேஷ் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னையில் காலமாகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்கள் என்ன? காயத்ரி, தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகராகவும் மூத்த நடிகராகவும் இருப்பவர் ராஜேஷ். இவர் 80களில் இருந்து, அதாவது 1980களின் தொடக்கங்களில் இருந்து சினிமாவில் நடித்து வருகிறார். பல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். தனக்கென ஒரு ஸ்டைலை நடிப்பில் பின்பற்றி வந்தார். அதன் மூலமாகவே அவருடைய அந்த குணச்சித்திர கதாபாத்திரத்திற்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்து வந்தன. அவள் ஒரு தொடர்கதை, தாய் வீடு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அவர் நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு அவருடைய அந்த நடிப்பு திறமை என்பது, நடிப்பின் தனித்துவம் என்பது வெளிப்பட்டு வந்தது. இதன் காரணமாக அவர் தமிழ் திரையுலகில் மிகவும் ஒரு புகழ்பெற்ற, ரசிகர்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு நடிகராக இருந்து வந்தார். திரைத்துறையில் பலரும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கூட சிலர் ரசிகர்கள் மனதில் தனித்துவ இடத்தை பெற்றிருப்பார்கள். அதே போல நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கான நடிகர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் தான் ராஜேஷ் ஒரு பழம்பெரும் நடிகராகவும் மூத்த நடிகராகவும் அனைவராலும் அறியப்பட்ட நடிகராகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் தான் தன்னுடைய 75வது வயதில் அவர் காலமாகி இருக்கிறார். இன்று காலை அவருடைய இல்லம் சென்னை ராமாபுரத்தில் இருக்கிறது. அவருக்கு இன்று காலை 8:15 மணி அளவில் ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த குடும்பத்தினர் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் காலமானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காயத்ரி, செந்தில், இப்போ இவருடைய நடிப்பு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல ஏற்ற நடித்த நடிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பசுமரத்தாணி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. அவருடைய நினைவலைகளை சொல்லும் பொழுது குறிப்பிட்டு அவருக்கு ஏதாவது விருது கிடைத்தது அல்லது குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டதுன்னு ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா? பல திரைப்படங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லலாம். சேவல்ல இருந்து ஏகப்பட்ட படங்கள், வரலாறுல இருந்து ஏகப்பட்ட படங்கள். அதாவது 2 வகையாக அவருடைய நடிப்பை அவருடைய பிரபலத்தை பிரிக்கலாம். அதாவது 80-90 காலகட்டங்களில் அதிக அளவில் அவர் நடித்து வந்திருந்தார். இப்போது ஒரு வருடத்திற்கு, ஒரு உதாரணத்திற்கு 10 திரைப்படங்கள் வெளியாகிறது என்றால் அதில் ஒரு 6 திரைப்படங்களில் நடிப்பார். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அவருக்கு வந்திருந்தது. இதன் காரணம் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை மிக எளிமையாக, மிக இயல்பாக நடித்து கொடுக்கக்கூடிய வகையில் அவர் நடித்து கொடுத்திருந்திருப்பார். இதன் காரணமாக தான் தயாரிப்பாளர்களையும் ஒரு இயக்குனர்களையும் ஒரு கவர்ந்த ஒரு நடிகராக அவர் அறியப்பட்டு வந்திருந்தார். பல படங்கள், அதாவது கதாநாயகன் எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் அறியப்படுவார்களோ அந்த அளவுக்கு இவருடைய முகமும் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமாவை விரும்பி பார்க்கக்கூடிய பல ரசிகர்களுக்கு ஒரு பரிச்சயப்பட்ட முகமாகத்தான் இருந்து வந்தார். இவர் இது மட்டும் இல்லாமல், நடிப்பு மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜில ஒரு சிறந்த ஒரு நிபுணராக இருந்திருக்கிறார். பலருக்கு திரைத்துறையில் இவர் அஸ்ட்ராலஜராகவும் செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திரைப்பட கல்லூரியுடைய முன்னாள் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அத்துடன் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் திரைப்பட, அதாவது தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் அந்த அறங்காவல் குழுவுடைய நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார். 9 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவராகவும் இவர் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அனைத்து துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு, நடிப்பு மட்டும் இல்லாமல் தன் சார்ந்து இருக்கக்கூடிய பலருக்கும் உதவி செய்ய அல்லது தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு பொறுப்புகளில் இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்கிறார். காயத்ரி, அது போல்தான் தற்போதும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறங்காவலர் குழு உறுப்பினராக அவர் இருந்து வந்தார். அந்த உறுப்பினர்களுக்கு, அதாவது நலிந்த கலைஞர்களுக்கு சில உதவிகள் சென்று சேர்வதற்கு சில உதவிகள், ஆலோசனைகளும் அந்த அறங்காவலர் குழுவில் இருந்தும் செயற்குழு உறுப்பினராக இருந்தும் வழங்கி இருக்கிறார் என்று அந்த சங்கத்தின் சார்பில் சொல்றார்கள். காயத்ரி, செந்தில் ராஜா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க. பழம்பெரும் நடிகரான குணச்சித்திர நடிகருமான நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் காலையில் காலமாகி இருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ராஜேஷினுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்று பார்க்கப்படுகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக நடிகர் திரு MS பாஸ்கர் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கம்.
80களில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஒரு நடிகராக இருந்தவர் ராஜேஷ் காலமாக இருக்கிறார். அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பை எப்படி பார்க்கலாம் சார்? நட்பு அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு பக்தின்னு சொல்லலாம். ஏன்னாக்க அண்ணன் நடிப்பதற்கு வருவதற்கு முன்பு பள்ளி ஆசிரியராக இருந்த காலத்தில் நான் மாணவனாக வேறொரு பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது அண்ணன் இந்திய ஸ்கூல்ல அவங்க ஏதோ அந்த பள்ளிக்கூடத்துலதான் அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவங்களுடைய மாமா விக்டர் மாமான்னு ஒருத்தவங்க, அவங்க எங்க அப்பா வேண்டியவர், நம்ம குடும்பத்தில் ஒரு மூத்தவர் போன்றவர். அவர் பல விஷயங்கள் தெரிந்தவர், சரித்திரமாகட்டும் அப்புறமா ஜோசியமாகட்டும் பல விஷயங்கள் தெரிந்தவர். அவர் எப்பவும் எனக்கு நான் போன் பண்ணுவேன், போன் பண்ணி பேசணும், போன் எடுத்தோம்னா ராஜேஷ் அப்படிம்பாரு. அந்த கம்பீரமான குரல் இன்று மறைந்திருக்கிறது, இறைவனடி சேர்ந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது, நீங்க சொல்றதை கேட்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னமும் எல்லாரும் ஒரு நாள் பொறுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அண்ணன் அவர்கள் அண்ணி இறந்த பொழுதே அவர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அண்ணன் இந்த மாதிரி தம்பி அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு முறை அவங்க வெளிநாட்டுல இருக்கும் பொழுது கூட அவங்கள்ட்ட சில விஷயங்களை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். என்னுடைய சில சந்தேகங்களை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் விளக்கம் அளித்தாங்க. மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஒரு பண்பாளர், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி அவர் திடீர்னு காலமாயிருந்தார் அப்படிங்கறத கேட்கின்ற பொழுது ரொம்ப மனதுக்கு வேதனையா இருக்கு. அவருடைய ஆன்மா இறைவன் இடலில் லைஃபாரட்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்ட முடியும். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக நடிகர் திரு அஜய் ரத்னம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமே அந்த 80s இருந்து தொடங்கின பீரியட்ல மிக முக்கியமான ஒரு ரோல் மாடலாவே இருந்திருக்காரு. ரொம்ப 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 பாசமான ஒரு அண்ணன். அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட அறிவுள்ள ஒரு அண்ணன். எப்பவுமே ஒரு புஸ்தகத்தோட இருப்பாரு. இது மிக 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 எனக்கு வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு அதிர்ச்சி. எங்களோட 8 ஆண்டு காலமா இந்த நடிகர் சங்கத்துல செயற்குழு உறுப்பினரா நாங்க மாதம் மாதம் அந்த செயற்குழு மீட்டிங்ல சந்திச்சு அண்ணன் எப்பவுமே நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க. இது நம்பவே முடியல. முந்தானத்து தான் திரு பிரகாஷ் அவர்கள் இயற்கை ஆயிட்டாங்க. அண்ணன் மனோபாலா அண்ணன், ஜூனியர் பாலா அண்ணன், இது இன்னும் ஒன்றும் புரியல. இது அண்ணன் நல்லா இருந்தாங்க, எப்படி ஆச்சுன்னே தெரியல. என்ன ஆச்சு, என்ன காரணம்? இல்ல, அவருக்கு காலையில திடீர்னு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு அழைத்து போகும்போதுதான் அவர் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏதோ இந்த நிலையில அவருடைய முக்கியமான நினைவலைகள் அப்படிங்கிறது தான் நிச்சயமா பேசப்பட்டுட்டே வருது. உங்களுக்கும் அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப், இந்த கனெக்டிவிட்டி, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு? அவங்களுக்கும் எனக்கும் ஒரே குருஜி. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஆன்மீகம் பேசுவோம், நிறைய ஜோதிடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா வன்னிய பெருமாள் ஐயா கிட்ட நிறைய படிப்பாரு, நிறைய அந்த ஆற்றல் இருக்கு. இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். இவ்வளவு சீக்கிரம் ஆனதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இல்ல, உங்களுடைய குரல்ல இருந்தும் உங்களுடைய பதில்ல இருந்துமே நீங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு பேசல அப்படிங்கறத உணர முடியல. ஒண்ணுமே புரியலையே. இது திடீர்னு இப்போ ஒரு போன் யாரோ தம்பி சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நான் படப்படிப்புல இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. என்னன்னே புரியல, படபடப்பா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லவங்க இருக்க மாட்டாங்க போல ரொம்ப காலம். நன்றி சார். தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடிகிறது. திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கும் மிகப்பெரிய பங்காகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.